ஏன்னா டோன்ட் வரி, பி ஹாப்பி. மணி உங்களுக்கு தெரியுது இல்லையா? நோ ப்ராப்ளம் சார். 7:30 ஆகுது. 7:30 போட்டேன் நான். 7:30 வந்து நிக்கிறேன். உங்களுக்கு இந்த கலை நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிச்சிட்டோம். ஸோ ஒரு பெரிய வேலை முடிஞ்சது. இனிமே வந்து குழந்தைங்களுடைய கலை நிகழ்ச்சி இருக்கு. அது எவ்வளவு நேரம் இருக்கு, நான் எவ்வளவு நேரம் பேசலாம், இதை விட ஒரு ஜென்டில் மேன்லினஸ்ன்றது எதுவுமே இருக்க முடியாது. நான் எவ்வளவு ஒரு 20 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் பேசலாமா? Take your own time, sir. Take your own time. அவ்வளவுதான். அவங்கவுங்க they will take their own time, they will go. பேசலாமா? எனக்கு வந்து முதல்ல சொன்னாரு, நம்முடைய சேர்மன் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் பேச என்னை வந்து பார்த்து இந்த ப்ரோக்ராமுக்கு வரும்போது சொன்னாரு, நான் என்ன சார் பேசுறது, நீங்களே நான் என்ன பேசணும்னு சொல்லுங்க, அதை பேசுறேன் அப்படின்னு. அவர் சொன்னாரு, இந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி பேசுங்க சார் சொல்லிட்டு அவரே அதெல்லாம் பேசிட்டு போயிட்டார். இப்படி பண்ணலாமா அவரு? இப்ப நான் எதை பேசுறது? ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த மேடை வந்து அறிவுலகை சார்ந்த ஒரு ஆன்றோர்கள் சான்றோர்கள் அடங்கிய ஒரு அற்புதமான மேடைங்க இது. அங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மதுரையில சொல்லுவாங்க, ரொம்ப புத்திசாலியா இருந்தா அவன் மண்டக்காரண்டாப்பாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே மண்டக்காரங்க தான். அவர்லாம் பேசும்போது, நம்ம சார் வந்து பேசும்போது, சுதர்சன் சார் பேசும்போது, சுதர்சன் பத்மநாபன், டாக்டர் சுதர்சன் பத்மநாபன், அசோசியேட் ப்ரொஃபசர் ஐஐடி சென்னை, அவர் பேசும்போது மிக அற்புதமான உயர்ந்த சிந்தனைகளை சொல்லிக்கிட்டு இருந்தார். ரொம்ப அற்புதமான ஸ்பீச்சுங்க அது. அது இன்னும் அவர் பேசுறத கேட்கணுன்ற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஆகி நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள பின்னாடி சைட்ல வந்து, சார் முடிச்சுக்கோங்க சார். அவங்க பாவம் ஸ்கூல்ல அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கப்புறம் 2 பேர் பேசணும், அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சி இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஆனா அவருடைய பேச்சு வந்து ஒரு நேஷனல் பில்டிங். அதாவது என்ன சொல்ற, சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, வாட் இஸ் எஜுகேஷன், கல்வி என்றால் என்ன? சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, கல்வி என்பது, எஜுகேஷன் இஸ் நாட் mugging up the total library and running a riot in your brain, not by hearting the books and running a riot in your brain. It is the manifestation of the divinity already existing in man. ஏற்கனவே அவனுக்குள் இருக்கின்ற தெய்வீகத்தை மேலும் அதிகப்படுத்தி உன்னதப்படுத்தி வெளியே கொண்டு வருமோ எதுவோ அதுவே நல்ல எஜுகேஷன் சொன்னாரு. அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயங்களை அவர் இங்கே நமக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அதற்கு அப்ப நீங்க கைத்தட்டல, இப்ப தட்டுங்க. அதே மாதிரி கருணாகரன் சாரும் ஒரு கண்ணாடியை வச்சு, நானும் இந்த கண்ணாடியை போட்டுட்டு தான் ரொம்ப வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர் வந்து ஒரு சின்ன கண்ணாடியை வச்சு அதை வச்சு ஒரு ஓமை சொல்லி ஒரு கதை சொல்லி அற்புதமான கருத்துக்களை ஒரு கண்ணாடி சொல்வதை போல உங்கள் உள்ளத்திலே பதிய வைத்தார். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்து சந்தோஷப்படுத்தும். ஸோ இவங்களே நல்ல நல்ல விஷயமெல்லாம் சொல்லிட்டாங்க. இனி நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போலாமா? விடுவீங்களா நீங்க? நான் கூட வந்த உடனே பார்த்தேன், சார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசணும்னு சொன்னீங்க, எல்லாம் தாய்க்குலமா உட்கார்ந்துருக்காங்களே, இவங்கெல்லாம் உங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்களான்னு கேட்டேன். நோ சார், எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் சார், அவங்க மதர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. பசங்களை எங்க சார்னு கேட்டேன். எல்லாம் மேக்கப் போட்டு சைட்ல இருக்காங்க. ஏங்க என்கிட்ட பேச வந்ததே நான் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் ஒன்னா வச்சுதானே பேசணும். அவங்கள வந்து உட்கார வைக்க இல்லை சார், அவங்க எல்லாம் வந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக வெயிட் பண்றாங்க. அப்ப நான் சொன்னேன், பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முதல்ல முடிங்க, குழந்தைங்களை ஃப்ரீ பண்ணுங்க, அவங்கள அவங்க அப்பா அம்மா கூட உட்கார வைங்க, அப்புறம் பேசுறேன்னு சொன்னேன். அப்பதான் வந்து ஐ கேன் இம்பார்ட் த கரெக்டா. இங்க வந்து டாக்டர் சுதர்சன் பத்மநாபன்
அசோசியேட் ப்ரொஃபஸர் ஐஐடி சென்னை பேசியிருக்காங்க. டாக்டர் எல் கருணாமூர்த்தி சேர்மன் ஃபேக்கல்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை பேசியிருக்காங்க. அதன் பிறகு வெல்கம் அட்ரஸ் வந்து டாக்டர் கே ஜெயா கார்த்திக் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ரிப்போர்ட் மிஸ்ஸஸ் கே லல்லி பிரின்ஸ்பால் பேர் சொல்லும்போது தான் நிறைய கை தட்டணும். ஏன்னா பசங்க மார்க்குக்குள்ள அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பாருங்க ரெஸ்பான்ஸ் எப்படி வருது. ஸோ அப்புறம் வந்து டாக்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சேர்மன் அண்ட் மிஸ்ஸஸ் கௌரி கிருஷ்ணமூர்த்தி கரஸ்பாண்டன்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் டாக்டர் கே கிருத்தி வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றதுக்காக ரெட்டியாக உட்காந்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில வந்து பசங்களை எப்படி வளர்க்குறது, அப்பா அம்மாட்ட பேசுங்க அப்படின்னாங்க. பசங்க நீங்க வளர்க்கலைன்னாலும் வளருவாங்க. அது வந்து இயற்கை, அவங்களா வளருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையனை ஒரு கதை மாதிரி இருக்கு, கேக்குறீங்களா? ஓகேயா? ஃபுல் மூடா? ஓகேயா? எங்க கிறிஸ் ஸ்கூலுக்கு ஒரு ஓ போடுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தம் கோவூர் பஸ் ஸ்டாண்டு கேட்கணும் போடுங்க. அது அது அங்கிருந்து ரொம்ப நேரமா வந்துகிட்டு முடிய மாட்டேங்க. ஸோ ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் சுமாராக தான் படிப்பான். பெரிய பெரிய பிரைட்லாம் சொல்ல முடியாது. பக்கத்தில் உள்ள பையன் நல்லா பரீட்சை எழுதுனா இவனுக்கு நல்ல மார்க் வரும். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சுக்கிட்ட போய்கிட்டு தெரிஞ்சுக்கங்க. முன்னாடி உள்ளவன் பின்னாடி உள்ளவன் எழுதுறத வச்சு இவனை எழுதிக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா இருக்காரு, பேரண்டிங். அவங்க அப்பா ஒரு அடி ஸ்கேல் வாங்கினார்னா அதை அடிச்சு 2 அரை அடி ஸ்கேலா மாத்துவார். அவ்வளவு அடிப்பார் அந்த பையன். புது புது டெக்னிக் கண்டுபிடிச்செல்லாம் அந்த பையன் குறும்பு செய்யும் போது அடிப்பார். இந்த வீட்டுக்கு வெளியில அரளி செடி இருக்கும் இல்லையா, இந்த அரளி செடியை நம்ம இது வரைக்கும் அதை ஒரு நாள் வந்து அதை எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பையன் நினைச்சான் நம்ம டார்ச்சர் தாங்க முடியாம அப்பா அரளி விதையை அரைச்சு குடிச்சிட்டு டிக்கெட் வாங்கிடுவார் போல இருக்குன்னா. ஆனா அவர் அதை பண்ணல. அரளி விலையை நல்லா இது பண்ணி சீசன் பண்ணி அது மேல உள்ள தோலெல்லாம் உரிச்சிட்டாருன்னா அது புளிய விளாறு மாதிரி லேசில் வந்து உடையாதான். அதை வச்சு அடிக்கிறது அந்த பையன். அப்புறம் பெல்ட் கழட்டினார்னா புது பெல்ட் வாங்குற அளவுக்கு அந்த பையனை போட்டு அடிக்கிறது. இப்படிலாம் அடிச்சு வளர்ந்த பையன் வாழ்க்கையில அப்பா வந்து இவன் வேஸ்ட்ன்னு நினைச்ச ஒரு பையன் வாழ்க்கையில ஓரளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அந்த பையன் முகத்தை பார்க்கணுமா? பாக்குறீங்களா? இந்த ஆவாஸ் அஞ்சுக்கு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால நம்ம கையில எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்குள்ள பசங்க விவரமா இருக்காங்க. ஆனால் ஒரு பள்ளியில் கொண்டு வந்து நீங்க பையனை சேர்த்து இப்ப இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடன் அமைந்த ஒரு நல்ல எல்லா விதமான ஃபேக்கல்ட்டியும் உள்ள ஒரு நல்ல பள்ளியிலே அதற்கான தகுந்த அந்த 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 தொகையை கொடுத்து அவர்களை படிக்க வைத்து ஃபீஸ் கட்டும் பொழுது நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம பெஸ்ட் ஸ்கூல்ல நம்ம பையனை சேர்த்துட்டோம், இனிமே பள்ளிக்கூடம் பார்த்து கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பாத்தீங்களா? அதுதான் மிஸ்டேக். பள்ளிக்கூடம் என்பது அதாவது மாதா பிதா குரு 3வது இடத்துல வர்றாரு. சோ மாதாவையும் பிதாவையும் தாண்டி தான் குரு பள்ளிக்கூடத்தில் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. ஒரு தாய் ஒரு தந்தை எப்படி பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, ஒரு அம்மாவுக்கும் ஒரு மகனுக்கும் மகளுக்கும் உண்டான உறவு என்ன, ஒரு தந்தைக்கும் தன்னுடைய மகளுக்கும் மகனுக்கும் உண்டான உறவு என்ன, இதெல்லாம் இன்னைக்கு சொசைட்டில கொஞ்சம் மாறி போய் இருக்குது. அதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும். நான் அதைத்தான் மெயினா இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லலான்னு நான் ஆசைப்பட்டேன். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அதாவது நான் இந்த பையனை பத்தி சொன்னேன், 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு ஒரு பழமொழி. அடி உதவுறவன் மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு ஒரு பழமொழி. இதெல்லாம் அந்த காலத்துல தமிழ்நாட்டில் சொல்லி வைக்கப்பட்ட பழமொழிகள். அதை இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. பசங்களை அடிக்கவே முடியாது, பசங்களை அடிக்கவே கூடாது, பசங்களை துன்புறுத்தவே கூடாது. இந்த குழந்தைகள் என்பவர்கள் நல்லா கேளுங்க, இந்த குழந்தைகள் என்பவர்கள் உங்க மூலமா தான் வந்திருக்காங்க. குழந்தைகள் என்பவர்கள் பெற்றோர்கள் மூலமாக இந்த உலகுக்கு வந்தவர்களே தவிர அந்த 2 பெற்றோர்களால் மட்டும்தான் வர வேண்டும் என்பது அல்ல. யூ ஆர் ஜஸ்ட் எ மீடியம்.
குழந்தை வருவதற்கு, குழந்தை இந்த உலகத்தில் வருவதற்கு இந்த பெற்றோர்கள் ஒரு கருவியாக இருந்திருக்கிறார்களே ஒழிய அவர்களே தான் எல்லாம் என்று அவர்கள் நினைப்பதை முதல்ல நிறுத்தணும். பசங்களுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு புரியாது, உங்க லாங்குவேஜ் இந்த வயசுல பசங்களுக்கு புரியாது. இப்ப பசங்களோட லாங்குவேஜ்ல ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு அதுக்கு அர்த்தமே புரியாது. ஆனா அவனுங்க இருக்காங்க, எங்கடா இருக்க பசங்களா, எங்கடா இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, அங்க எங்க இருக்கீங்க, சவுண்ட காணமே. இப்ப பாருங்க பெற்றோர்களே, நான் ஒண்ணு சொல்லுவேன், அவனுங்க மீதி அவனுங்க சொல்லுவானுங்க. ஆனா அது உங்களுக்கு புரியாது, தெரியாது. வேணா நீங்க அவங்க சொல்றதுக்கு நீங்க அர்த்தம் சொல்லுங்க. நான் சொன்ன உடனே மீதியை நீங்க சொல்றீங்களா? ஆலுமா டோலுமா, பாத்தீங்களா? ஒன்னா பாடுவோமா? 1 2 3 4. ஆலுமா டோலுமா ஐசா லக்கடி மாலுமா. அப்புறம் தேர்ச்சி கல்லி, அவன்கிட்ட கேட்டு கேட்டுதாங்க நான் பாடுறேன். தேர்ச்சி கல்லி ஜினா காக்கி விட்டா சாலுமா, அலுமா டோலுமா, அலுமா டோலுமா. கரெக்டா? இப்ப பெற்றோர்கள்ட்ட நான் கேட்கிற கேள்வி அதான். பெற்றோர்கள்ட்ட என் கேள்வி அதான். இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. சரி, இன்னொரு பாட்டு. ஜித்து ஜில்லாடி ஜித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி கலரே கண்ணாடி. ஜித்து 1 2 3 4. ஜித்து ஜில்லாடி கில்லாடி மாமா டாலடிக்கும் கலரே கண்ணாடி. அட்டக்கு புட்டக்கு வரும்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? அட்டக்கு புட்டக்கு நீங்க பெற்றோர்கள் நீங்க அர்த்தம் சொல்லி ஆகணும். எனக்கு பசங்க சின்ன குழந்தைங்க பட்டக்குன்னா வேணா அர்த்தம் தெரியும் உங்களுக்கு. அட்டக்குக்கும் புட்டக்குக்கும் உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியும்? அவன் பாடுறானே, அவனுக்கு எப்படி மனப்பாடம் ஆச்சு? ஏன்னா அது அவனுக்கு பிடிச்சது. Because he likes it, because he develops a passion towards it and he is able to grab it. கரெக்டா டாக்டர்? அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது அவன் மனசுல தங்குது. அப்படி பார்த்தா இந்த பசங்க இப்ப வந்திருக்காங்க, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்க. அதான் நானும் தான் பல வருஷமா காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கு. அது வேற விஷயம். என்னென்னமோ பண்ணி பார்க்கற, மறுபடியும் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கூப்பிடுறாங்க. லாலாக்கு டோல் டப்பிம்மா கண்ணே கண்ணம்மா இடுப்பு சுத்தி நடைய பாருமா. இது நம்ம எல்லாம் பாடணுமா இல்லையா 20 வருஷத்துக்கு முன்னாடி? அப்ப நமக்கு அதுக்கு எவ்வளவு அர்த்தம் புரிஞ்சுதோ ஒன்றும் புரியல இல்ல. அப்ப நமக்கு அது பிடிச்சிருச்சு, நம்ம அதை பாடணும். இப்ப இவங்களுக்கு எது பிடிக்குது, இவங்க பாடுறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக அவங்க லாங்குவேஜ் வேற, நம்ம லாங்குவேஜ் வேற. ஆனால் ஒரு பெற்றோர்கள் எப்படி வீட்டிலே வாழ்கிறார்கள் என்பதை பார்த்துத்தான் இந்த குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையை சமைத்துக் கொள்கின்றார்கள். அப்பா அம்மாவுக்கு இடையில் இருக்கின்ற அந்யோன்யம், அப்பா எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் எப்படி, அம்மா எப்படிப்பட்டவர், அம்மாவுடைய குணம் என்ன, இதை பார்த்து பார்த்து வளர்கின்ற குழந்தை நல்ல பேரண்ட்ஸ் இருக்கும்போது நல்ல குழந்தையாக வருகிறது. கெட்ட பேரண்ட்ஸ், அந்த கெட்ட பேரண்ட்ஸ் வார்த்தைக்கு நீங்க என்ன மன்னிக்கணும், ஆனால் சில இடங்களில் அப்படி ஆகிவிடுகிறது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. எம்ஜிஆர் பாடினார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே, அவை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பின்லேன்னு அன்னையை மட்டும் சொல்லிட்டு போறாங்க. அன்னை மேல மட்டும் பாரத்தை போடாதீங்க, தாய் மேல மட்டும் பழியை போட. இந்த இடத்துல தாய்மார்கள்லாம் எனக்கு கைத்தட்டு. தாய் மேல மட்டும் பழியை போடாதீங்க, தந்தை மேலும் அந்த பழி இருக்கிறது. அம்மாவா சரக்கு போட்டு வீட்டுக்கு வராங்க, ஓப்பனா பேசுவோம். வெளியில இருந்து பல டென்ஷனுக்கு மத்தியில் அப்பா ஏதோ ஒரு மாதிரி சுமாரா வந்துட்டாருன்னா, வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா, பையன் அதை கண்டுபிடிச்சிட்டாருன்னா, அல்லது பையன் இருக்கும் பொழுதே
தன் குழந்தைகளுக்கு எதிராலே ஒரு பேரண்ட் இந்த மாதிரி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணா அவனுக்கு நிச்சயமா அதை பற்றிய ஒரு பயமோ அதை பற்றிய கூச்சமோ போய்விடும். பையன் கையிலேயே காசை கொடுத்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியாம ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வந்து என் ரூம்ல வச்சிடறாருன்னா அவன் எப்படி அவன் நாளைக்கு அவனுக்கு வாங்குவான். இன்னொரு விஷயம், வாசல் யாராவது வந்து நின்னாங்கன்னா அப்பா இப்படி சொன்னார்னு வைங்க, டே அப்பா இல்லைன்னு சொல்லிடுறப்படா, அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்ற. இவன் இன்னசென்டா போய் என்ன சொல்றான், அப்பா வீட்டுல இல்லைன்னு அப்பா சொன்னாரு. ஆனா பசங்க புத்திசாலி. ஒருத்தன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்பா கூட மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு சின்ன மண் கலையத்தை அடம் பிடிச்சு வாங்கினான். மண் கலையம் வாங்கி கொண்டாந்து வீட்டுல கொண்டாந்து அவனுடைய பீரோவை திறந்து அது உள்ள பத்திரமா வச்சான். அப்பா கேட்டாரு, இப்ப ஏன்டா இதை வாங்கி வைக்கிற? இல்ல நீ தாத்தாவுக்கு திண்ணையில உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு கலையத்துல தானே கஞ்சி ஊத்துற, நாளைக்கு நீ வயசாகும் போது நான் ஊத்த வேணாமா உனக்கு, அதுக்கு தான்ப்பா வாங்கி வச்சேங்கிறான். ஆக நாம் என்ன செய்கிறோமோ அது அப்படியே குழந்தைக்கு மாறும். ஒரு தாய் எப்படி வளர்க்கிறாளோ அப்படி அந்த பையன் வளருவான். ஒரு தாயை பற்றி நான் ஒண்ணு சொல்றேன். பையன் ஸ்கூலுக்கு போனா, அப்ப அந்த காலத்துல நான் சொல்றது வந்து இந்தியாவில் நடந்த விஷயம். சுதந்திர இந்தியா வருவதற்கு முன்பாக பிரிட்டிஷ் நம்மை ஆண்டு கொண்டிருந்த இந்தியாவிலே நடந்த ஒரு விஷயம். அப்ப மோட்டார் வாகனங்கள் அதிகமா வரல, சிட்டி பஸ் எல்லாம் வரல, ஆட்டோ எல்லாம் வரல, கால் டாக்ஸி எல்லாம் கிடையாது. குதிரை வண்டி ஜக்கா வண்டி என்று சொல்வார்கள். அந்த குதிரை வண்டியில தான் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறாங்க வருவாங்க. இந்த பையன் அதே மாதிரி ஸ்கூல்ல போய் இறங்கினா வாத்தியார் கேட்டாரு, நீ என்ன ஆகணும்? ஒருத்தரை பார்த்து, நான் டாக்டர் ஆகணும். நீ என்ன ஆகணும்? நான் ஐசிஎஸ் ஆகணும். இப்பதான் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ். அப்பெல்லாம் வந்து ஐசிஎஸ் ஒரு படிப்பு, இந்தியன் சிவில் சர்வீசஸ். இதற்குள் அத்தனையும் அடக்கம். நான் சொன்ன அத்தனையும் அடக்கம். அப்படிப்பட்ட படிப்பு. அது ஆகணும்னா கலெக்டர் ஆகணும்ன்றான், பெரிய டாக்டர் ஆகணும்ன்றான். ஒருத்தர் ஒண்ணு சொல்றான். ஒரு மாணவன் நீ என்ன ஆகணும்னு கேட்டப்போ, நான் குதிரை வண்டி ஓட்டணும். என்ன சொல்ற? இல்ல குதிரை வண்டி எனக்கு ஓட்டணும். அது பரவாயில்ல, பிட்டு தான் போயிடுச்சு, நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஸோ குதிரை வண்டிக்காரனா வரணும்னு இவருக்கு டென்ஷன் ஆயிட்டாரு வாத்தியாரு. உடனே ஆள் அனுப்பி அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு மாதிரி அசிங்கமா அவங்க பையன் வந்து குதிரை வண்டி ஓட்டணுங்கிறான், இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை படிக்க வச்சிங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. அவங்க அம்மா வந்தாங்க, அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த பையனை அந்த தாய் திரும்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போக வரை எந்த இடத்திலும் திட்டவே இல்லை. ஒரு தாயின் ஆட்டிடியூட். டாக்டர் சொன்னாரு, ஆட்டிடியூட் டிசைட் யுவர் ஆல்டிடியூட். உன் குணம் தான் உன் உயரங்களை நிர்ணயிக்கிறது. பசங்களா நல்லா கேளுங்க. ஒரு அம்மா இந்தியாவில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பையனை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவனுக்கு குளிப்பாட்டி அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அவனை கேட்டாங்க, ஏம்மா வாத்தியார் கேட்டதுக்கு நீ ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லாம நீ குதிரை வண்டி ஓட்டணும்னு ஏன்பா சொன்னேன்? இல்லம்மா, நான் டெய்லி குதிரை வண்டியில போகும்போது அந்த குதிரை வண்டிக்காரரை பாப்பம்மா, அவர் அந்த ஸ்டைல அந்த குதிரையை விரட்டுறதும் அந்த சாட்டையை சொடுக்குவதும் அந்த வீல் கடன்னு அதுக்கு அந்த குச்சியை விட்டு ஒரு சவுண்டு கொடுக்குறாருமா, வண்டி ஓடும்போது கிட சவுண்டு கேட்குது, டோட்டலாவே நல்லா இருக்குமா பாக்குறதுக்கு, அதனால என் வாழ்க்கையில நான் குதிரை வண்டிக்காரன் ஆகணுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா, நம்ம அம்மாவா இருந்ததுன்னா சப்புன்னு ஒரு ஆறா வந்துச்சு, நாயே உனக்கு டெய்லி சாப்பாடு கட்டி கொடுத்து உங்க அப்பன்ட்ட கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூல்ல சேருன்னு சொல்லி ஃபீஸை கட்டி உனக்கு உயிரை கொடுத்து உன்னை வளர்த்துக்கிட்டு இருந்தா நீ குதிரை வண்டியாடா ஓட்டுவன் 4 சாத்துவோம். அந்த தாய் அதை செய்யவில்லை. அந்த தாய் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு பூஜை அறைக்குள் போய் அங்கேயே ஒரு படத்தை காட்டுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். அந்த படம் என்னன்னா, மகாபாரதத்திலே கிருஷ்ணர் தேரோட்ட அர்ஜுனர் பார்த்தனுக்கு சாரதியாக, பார்த்த சாரதியாக அவர் குதிரையை ஓட்டிக் கொண்டிருக்கின்ற அந்த படத்தை, தேரில் அந்த கிருஷ்ணர் குதிரையை ஓட்டுகின்ற அந்த படத்தை காட்டி, உன்னால் குதிரை ஓட்ட முடியும் என்றால் இது மாதிரி குதிரைக்காரனா நீ வருவியான்னு கேட்கிறாங்க. உலகத்திற்கே உயர்ந்த செய்தியை கொடுத்த பகவத்கீதையை பகவத்கீதை உருவான இடமே அந்த போர்க்களம் தானே. அந்த பகவத்கீதையை கொடுத்த அந்த குதிரைக்கார மாதிரி உன்னால இந்த இந்தியாவில் ஆய் காட்ட முடியுமான்னு சொல்றாங்க. அந்த பையன் அம்மா கால்களில் விழுந்த ஆசை, நிச்சயமாக அம்மா நான் மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்கின்ற ஒரு குதிரை வண்டிக்காரனாக வருவேன் என்று சொன்னான். அந்த தாய் பெயர் புவனேஸ்வரி தத்தா, அந்த குழந்தையின் பெயர் சுவாமி விவேகானந்தர். சாதாரண அப்பா போட்டு
போட்டு செய்து வித்துக்கிட்டு இருக்கார். ஒரு கடற்கரையில ஒரு கிராமம். அப்பா போட்டு செய்து விற்கிறார். அப்பா நினைச்சாருன்னா பையனையும் இந்த போட்டு செய்து என் கூடவே இந்த தொழிலை பார்த்துக்கோன்னு சொல்லலாம். ஒரு லெவலுக்கு மேல படிச்ச உடனே நீ இந்த கிராமத்துல இருக்கக்கூடாதுரா, அறிவுலகம் உன்னை அழைக்கிறது, அறிவுலகம் உன்னை அழைக்கிறது, நீ இங்க இருக்கக்கூடாது, இங்க இருந்து கிளம்பு, மேல படி, உலகத்தின் மிக உன்னதமான ஒரு மனிதனாக, பல இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியான ஒரு மனிதனாக நீ உருவாக்க வேண்டும்னு ஒரு தந்தை முடிவெடுத்தார். அதனால்தான் அந்த மகன் அவ்வளவு பெரிய ஆளானான். அந்த தந்தை பெயர் ஜைனுலாபுதீன், அந்த மகனின் பெயர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பசங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. சில லாஜிக்கலா சில கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க, இதுக்கு பதில் இல்லை சார், பதில் இல்லை. ஒரு அரக்கன் வந்து புராணத்துல ஒரு அரக்கன், இந்த அரக்கன் பேரை கூட எழுதி வச்ச, ஒரு புராணத்துல ஒரு அரக்கன் வந்து பூமியை வந்து பாய் மாதிரி சுருட்டிட்டானா, சுருட்டி தோல் இது ஆம்பிட்ல வச்சுக்கிட்டு போயிட்டான். இதை படிக்கிறான். ஒரு அரக்கன் பூமியை பாய் போல சுருட்டி தன் தோள்களுக்குள் வைத்துக் கொண்டு சென்றான். இது கதை. நம்ம பசங்க கேட்கறாங்க, சரி பூமியை வந்து பாய் மாதிரி சுருட்டிட்டானா அந்த அரக்கன்? ஆமா. இப்போ இங்க பாய் இருந்ததுன்னா நான் இங்க இருந்து சுருட்டுவேன், இந்த அங்க பாய் இருந்ததுன்னா நான் இங்க இருந்து சுருட்டுவேன். பூமிக்குள்ளேயே இருந்துகிட்டு எப்படி பூமியை சுருட்டினான்னு கேட்டான். கரெக்டா இல்லையா? பூமிக்கு வெளியே இருந்தா தானே பூமியை சுருட்ட முடியும். இவனே அந்த பூமியில தான் இருக்கான், இவன் எப்படி பூமியை பாயா சுருட்டுவான்னு ஒரு பையன் கேட்கிறான். இதுக்கு புராணத்திலே பதில் கிடையாது. கிருஷ்ணர் வெண்ணையை தின்னாரு, கண்ணன் கிருஷ்ணன் வெண்ணையை தின்னாரு, திருடி தின்னாரு, வெண்ணைய திருடி தின்னாரு கண்ணன். அப்ப அவருடைய தாய் யசோதா போய் கண்ணனை அடிக்க வாயத்திரடான்னு தந்தாரு. வாயத்திறந்தா உள்ளே உலகம் உருண்டது. பையன் கேட்கிறான், உலகத்துலதானே நம்ம இருக்கோம், அந்த உலகத்துக்குள்ளதானே கிருஷ்ணர் இருந்தாரு, கண்ணன் இருந்தான், அந்த உலகத்துக்குள்ள இருந்துதானே யசோதா வந்து கண்ணனை கண்டித்தால் வாயை திறக்க சொன்னா, எப்படி இந்த உலகம் மட்டும் வாய்க்குள்ள சுற்றுது, இவங்க வெளியே இருந்தாங்கன்னா இவங்க எங்க இருந்தாங்கன்னு கேட்கறான். இதெல்லாம் லாஜிக்கல் கொஸ்டின்ஸ். சயின்டிஸ்ட் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். எனக்கு அடிக்கடி ஒரு டவுட் வரும் சார், என்ன தெரியுமா? இந்த ஃபேன் சுத்தும் போது சவுண்ட் வருதா இல்லையா? ஃபேன் 5ல வச்சா சத்தம் வருது இல்ல, சத்தம் வருதா? ஃபேன் என்ன வேகத்தோட மேக்சிமம் சுத்தும்? ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்துல, 60 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துமா? ஃபேன் காற்றை கிழித்து கொண்டு சுற்றுகிறது. ஃபேன் காற்றை கிழித்துக்கிட்டு சுத்தும் போது அந்த சத்தம் நமக்கு கேட்குது. அதை போல் பல மடங்கு அதிக வேகத்திலே, எத்தனையோ 1000 கிலோமீட்டர் வேகத்திலே இந்த பூமி சுழல்கிறது. அதுவும் அந்த அட்மாஸ்பியர் காற்றை கிழித்து கொண்டுதான் சுற்றுகிறது. நமக்கு ஏன் சவுண்டே கேட்கல? கேட்போம்ல நாங்களும் கேள்வியே. இந்த கேள்விக்கு நான் நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன், இன்னைக்கு வரைக்கும் விட இல்லை. அதே மாதிரி கிழக்க பார்த்து வீடு கட்டின்னு சொல்லி கட்டுறீங்க, நல்லா கேட்டுக்கங்க பெற்றோர்களே. கிழக்க பார்த்து ஏன் வாஸ்துப்படி கிழக்க பார்த்து இருக்கணும், ஓகே. இப்ப பூமியில சூரியன் தோன்றும் போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதான கிழக்கு. பூமி அப்படியே ஸ்டேட்டிக்கா இருந்ததுன்னா கிழக்கு எப்பவுமே கிழக்கு தான், கரெக்டா? பூமி அசையாமல் இருந்தது என்றால் கிழக்கு என்பது எப்போதுமே கிழக்கு. பூமி 23 டிகிரி சாஞ்சி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வந்துகிட்டு இருக்கே, நீ இப்ப கிழக்குன்னு நினைக்கிறது நாளைக்கு மேற்காகவும் வாழ்க்கை எத்தனை மாற்றங்கள் சுட்டுக்கிட்டே இருக்குதுங்க பூமி. அப்ப எது பெர்மனன்ட் கிழக்கு? அப்ப வாஸ்துன்றது என்ன? புரிஞ்சவங்க புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்க, மாத்தி சொல்ல ஆரம்பிச்சு. ஏன்னா எனக்கே அதுக்கு விடை தெரியல. இது சில வாஸ்து சம்பந்தப்பட்ட ஆளுங்கள்கிட்ட கேட்டேன், அவங்களாலையும் பதில் சொல்ல முடியல. இதுதான் விஷயம். எதுக்கு சொல்றேன்னா, மரமண்டை இத்தனை வயசுக்கு மேல நானே இவ்வளவு யோசிக்கிறேன்னா, இப்ப உள்ள பசங்க எவ்வளவு பிரில்லியன்ட் தெரியுமா? அவங்கள நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள்? ஒரு தந்தையும் தாயும் உங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? வாரம் ஒரு வாட்டி பசங்க, தம்பிங்களா நீங்க எல்லாம் தெரிய பார்த்துட்டீங்களாடா, அப்பா கூட்டு போனாரா, அம்மா கூட்டு போனாங்களா, இது பார்த்துட்டீங்களா, வேலை பார்த்துட்டீங்களா? அதான் அவன் முகத்துல அவ்வளவு சிரிப்பு சந்தோஷம் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாடம் படிப்பு மட்டும் இல்ல, அவன் விரும்பும் சில விஷயங்கள் அவனுக்கு கிடைக்கிறது, அதை கொடுப்பது மகா புண்ணியம் செய்த பெற்றோர்களாகிய நீங்கள் தான்.
வாரம் ஒரு வாட்டி அவனை வெளியே கூட்டு போங்க, அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு மகனோ மகளோ, நான் சொல்றது கரெக்டான கேளுங்கடா, கரெக்டா இருந்தா கை தட்டுங்க. ஓகேயா? ஓகேயா பசங்களா? ஓகேயா? நான் இப்ப சொல்றது ஒரு வெர்டிக்ட் மாதிரி சொல்றேன். நீங்கள் பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ சிறந்த தாயாக இருப்பதை விட, சிறந்த தந்தையாக இருப்பதை விட, சிறந்த தோழனாக, சிறந்த நண்பியாக இருப்பதைத்தான் இன்று குழந்தைகள் விரும்புகிறார்கள். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எங்க அப்பா அப்படின்னு ஒரு பையன் சொல்லணும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னோட பெஸ்ட் பாய் ஃப்ரெண்டு எங்க அப்பா, என்னோட பெஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டு எங்க அம்மா அப்படின்னு எந்த பையன் சொல்றானோ அவன் வாழ்க்கையில் மிகவும் நல்லபடியாக வருவான். காரணம், அவன் எல்லாவற்றையும் அவங்க அப்பா அம்மாட்ட பகிர்ந்துக்குவான். அதை தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். சோ நீ இன்டர்நெட்ல இன்னைக்கு, அந்த காலத்துல பசங்களுக்கு ஸ்கூல் விட்டா வீடு, வேற எந்த விதமான டீவியேஷன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் இன்று ஒரு பையன் அவன் கையில இன்டர்நெட்டோட ஒரு செல்போனோ ஒரு லேப்டாப்போ ஒரு சிஸ்டமோ இருந்ததுன்னா அவன் எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம் பெற்றோர்களே. ஆக ஒரே ஒரு சிம்பிள், அதை நீங்கள் தடுக்க முடியுமா? விஞ்ஞானத்தின் வளர்ச்சியை தடுக்க முடியுமா? எதா இருந்தாலும் கூகுள்ல போய் முதல்ல பார்த்து உங்களுக்கு டீடைல் சொல்றதே அவன் தான். ஆனா அதே நேரத்தில் அவன் நினைத்தால் உங்களுக்கு தெரியாமல் எதை வேணாலும் பார்க்க முடியும். எல்லாமே இறைந்து கிடைக்கிறது, இன் அபண்டன்ஸ். அப்படி கொட்டி கிடக்குது அங்க, நல்லது கெட்டதும். அப்ப சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணலாம். நீங்க பெற்றோர்களுக்கு இது ஒரு டிப்ஸ். நீங்க நெட் கனெக்ஷனோட சிஸ்டம் வச்சிருந்தீங்கன்னா, லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ, அதை தனியாக ஒரு ரூமுக்குள் வைக்காதீர்கள். அந்த கனெக்ஷன் மட்டும் ஹால்ல தான் இருக்கணும். உன் பையனோ பொண்ணோ கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட்டை சர்ச் பண்றாங்கன்னா அவன் என்ன பார்க்கறான்றது உங்களுக்கு தெரியணும். இது முக்கியம். இதுக்கு தட்டலைன்னா கையை நம்ம எதுக்கு தட்ட போறோம்? அது ஒண்ணும் இல்லை சார், ஓவரா இன்வால்வ் ஆகி கேட்கறாங்களா, அதுல கை தட்ட மறந்துடுறாங்க. அவ்வளவு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சார். பாத்தீங்களா? இப்போ ஒரு கேள்வி, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சான்னு கேட்டா, முட்டையிலிருந்து, அது எப்படி முட்டையிலிருந்து கோழி வரும்? முட்டையிலிருந்து கோழி வச்சா அது ஓகே. இதுக்கு இன்னொரு ஆன்சர் இருக்கு. இது ரொம்ப புத்திசாலித்தனமான ஆன்சர் தான். இது வந்து பீர்பால் வச்சு சொல்ற கதை. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னொரு ஒரு ஈஸியான ஒரு பதில் இருக்கு. அதை வந்து ஒரு பையன் சொல்லிட்டான், கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலிருந்து கோழி வந்துச்சானா? அவன் சொன்னான், கோழியிலிருந்து தான் முட்டை வந்ததுன்னா. எப்படின்னு கேட்டா, கோழி பிரியாணியை வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க, உள்ள முட்டை இருக்கும். ஆனா முட்டை பிரியாணியை வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க, உள்ள கோழி இருக்காது. அவன் அவன் அந்த 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 திங்கிங் பாத்தீங்களா அவனுக்கு? அவன் அவ்வளவு புத்திசாலித்தனமாகத்தான் இன்று குழந்தைகள் இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நம்முடைய பிஹேவியர் தான். நம்ம அவனோட எப்படி பழகணும், அவனுடைய நல்லது என்ன, அவனுடைய கெட்ட என்ன. அவன் ஏன், அதாவது ஸ்கூலுக்கு தாய் அனுப்புகிறாள், ஸ்கூலுக்கு போயிட்டு பையன் திரும்ப வரான். போகும்போது அந்த பையனுடைய முகம் எப்படி இருந்துச்சு, திரும்பி வரும்போது அவனுடைய முகம் எப்படி இருக்கிறது, இதை ஒரு தாயால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். தாய்க்கு தான் அந்த சக்தி உண்டு. அவளுக்கு தெரியும், ஒரு தாய்க்கு தெரியும், நம்ம போகும்போது இப்படி இருந்தா வரும்போது இப்படி இருக்கா, அப்ப என்னமோ நடந்திருக்கு, ஏதோ ஒன்று அவன் உடலை பாதித்திருக்க வேண்டும் அல்லது அவனுடைய உள்ளத்தை பாதித்திருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். பசங்களோட பேசணும், பசங்களோட ஃப்ரெண்ட்லியா டெய்லி கொஞ்ச நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணணும். இது எல்லாம் இந்த பாயிண்ட்லாம் எடுத்து வச்சா ஏற்கனவே கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லிட்டு போயிட்டார். அதனால திருப்பி திருப்பி, ஆனா உண்மை ஒன்றுதான். அது எத்தனை முறை சொன்னாலும் உண்மை உண்மைதான். பொய்க்கு வேணா நிறைய முகங்கள் இருக்கும், உண்மைக்கு ஒரு முகம்தான் உண்டு. அது எத்தனை வாட்டி சொன்னாலும் அதன் வலிமை கூடும். அதனால அதை நான் சொல்ல விரும்புறேன். ஒருத்தன் ஒரு வாத்தியார் இப்ப வந்து அப்பா அம்மா விட்டுட்டோம், அடுத்தாப்புல வாத்தியார். அந்த வாத்தியாரு அவன் வந்து ஒரு வாத்தியார் ஒரு மாணவனை கூப்பிட்டு, என்னை பத்தி என்னடா நினைக்கிறீங்க, ஸ்கூல் முடிய போறேன், என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல பையன் எழுதி சொன்னா, சார் நீங்க என்ன பெத்த தாயோட உயர்ந்தவங்க சார். அப்படியே வாத்தியார் கண் கலங்கிட்டார்.
என்னப்பா சொல்ற? உங்க அம்மா தானப்பா உனக்கு எல்லாம். ஒரு அம்மாவை காட்டிலும் ஒரு ஆசிரியரை உயர்வா சொல்றியப்பா. அதுக்கு இல்ல சார், எங்க அம்மா நைட் எனக்கு தூக்கம் வரலைன்னா அப்படியே தாலாட்டி என்னை தூக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க சார். அவங்க என் ஒருத்தனை தூங்க வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க சார். அரை மணி நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கூட ஆகும் சார். ஆனா நீங்க கிளாஸ் ஆரம்பிச்ச 5வது நிமிஷத்துல கிளாஸ்ல இருக்க 30 பேரையும் தூங்க வைக்கிறீங்களே சார், நீங்க எங்க அம்மாவோட பெரிய ஆள் சார் சொன்னான். அப்படிப்பட்ட மாணவர்கள், அப்படிப்பட்ட குருவும் இருக்கிறார்கள். இன்னொரு குரு இருக்கிறார். எங்கேயோ போயிருக்கவனை கூப்பிட்டு மரத்து மேல நின்று டெய்லி பாக்குறாரு. மரத்து மேல நின்று ஒருத்தன் வரணும் என்கிட்ட, அவன் இன்னும் வரல, ஒருத்தன் வரணும் எங்க இன்னும் வரல. கடைசியா அவனும் வந்தான். அவனுக்கு தீட்சை அளித்து மற்றவர்களுக்கெல்லாம் என்லைட்மெண்ட்னா என்னன்னு காட்டுறாரு, முக்தி என்றால் என்னன்னு கொடுக்கிறாரு அந்த குரு. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் அவன் அந்த முக்தியை கொடுக்கவே இல்லை. அப்ப அந்த மாணவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் சாமி உங்ககிட்ட இத்தனை வருஷமா இருக்கேன், டீ கொண்டாந்து கொடுக்குறான், ராக்கால், அவன் பேர் ராக்கால்னு ஒருத்தன், டீ கொண்டாந்து கொடுக்குறான் அவருக்கு, குருவுக்கு. அவனுக்கு நெத்தியில கையை வச்சு இந்தாடான்னு கொடுக்குறாரு முக்திய, என்லைட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனா இவர் கோபம் வந்துருச்சு. அப்ப அவர் சொல்றாரு, இல்லடா நான் ஒரு செகண்ட்ல உனக்கு அந்த பேரின்பத்தை கொடுத்து விடுவேன், அதுக்கப்புறம் நீ இங்கேயே இருந்துருவ, உனக்கு வேறு சில வேலைகள் இருக்கிறது. இந்தியாவின் கலாச்சாரத்தையும் இந்தியாவின் ஆன்மீகத்தையும் உலகம் முழுக்கும் பரப்ப வேண்டிய ஒரு உயர்ந்த பணி உனக்கு கொடுத்திருக்கேன் நானு, அதை நீ செய்துட்டு வா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் கிடைக்கினாரு. அந்த சிஷ்யன் தான் சுவாமி விவேகானந்தர், அந்த குருதான் பகவான் ராமகிருஷ்ணர். நீ இங்க இருந்து என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ அமெரிக்காவுக்கு போடா, அங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபசர் கணித மேதை இருக்காரு, அவர்கிட்ட போய் நீ ஒரு பெரிய ப்ராடஜிடா, நீ ஒரு ஜீனியஸ்டா, நீ இந்தியாவில் இருக்காதடா, முதல்ல அங்க போடான்னு சொல்லி அனுப்புனவர் தான் ஒரு குரு. அனுப்பி சென்றவன் தான் இந்தியாவின் புகழ் கணிதத்திலே ஒரு கொடிகட்டி பறப்பதற்கு காரணமாக இருக்கின்ற ராமானுஜம். ஆசிரியர்கள் மாணவர்களை உருவாக்குகிறார்கள். அம்மா உனக்கு அன்பை ஊட்டுவாள், அப்பா உனக்கு இந்த உலகத்தை காட்டுவார். ஆனால் குருதான் உனக்கு உன்னை காட்டுவார். நீ யாருன்றதை உனக்கு புரிய வச்சு உனக்கு வாழ்க்கையில ஒரு இடத்தை கொண்டு போற அந்த படி இருக்கு பாரு, அதை செய்பவன் குரு. மாதா பிதா குரு தெய்வம். மாதா என்பது அம்மா, பிதா என்பது அப்பா, குரு என்பது வாத்தியாரு, தெய்வம் என்பது மேன் இருக்கு. ஆக குருதான் அவ்வளவு முக்கியம் என்று சொன்னால் குருவை தானே முதலில் சொல்லி இருக்க வேண்டும். அம்மாவையும் அப்பாவையும் சொல்லி 3வது இடத்துல தானே குரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா அது 3வது இடம். அங்கிருந்து பாருங்க, தெய்வத்துக்கு அருகில் இருப்பது குரு. தெய்வம் தான் குரு, குருதான் தெய்வம். குருன்ற சான்ஸ்கிரிட் வார்த்தைக்கு அர்த்தமே கு என்றால் டார்க்னஸ், இருட்டு. ரு என்றால் ஒன் விச் எக்ஸ்பெல்ஸ் இட். எது அறியாமை என்ற இருளை நீக்கி அறிவு என்ற ஞான தீபத்தை ஏற்றுகிறதோ அதற்கு பெயர் குரு. அவன்தான் டீச்சர். அப்படிப்பட்ட டீச்சரை மாணவர்களாகிய நீங்கள், இவ்வளவு நேரம் அப்பா பத்தி சொன்னேன், அம்மா பத்தி சொன்னேன், பசங்களா இப்போ உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் காட்டிலும் அதிகமாக மதிக்க வேண்டியவர் யார் என்றால் உங்களுடைய குரு, உங்களுடைய வாத்தியார். அதை மறக்காதீங்க. ஒரு வாத்தியார் 2 வாத்தியார் டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டு நின்னாங்க. அப்ப இவர்கிட்ட படிச்சு பெரியாளான ஒருத்தன் அப்படி கார்ல போயிருக்கான். ஒருத்தர் மேக்ஸ் டீச்சர், ஒருத்தர் தமிழ் வாத்தியார். இந்த கணக்கு வாத்தியாரை பார்த்தாலே பசங்களுக்கு அல்லு வாங்கும். கரெக்டா? அது இந்த கணக்கு வாத்தியார் சொன்னாரு, அவன் என்ன பார்க்கல, பார்த்திருந்தா கார்ல போறான், அவன் என்ன பார்க்கல, பார்த்திருந்தா ஏத்திட்டு போயிருப்பான். அவன் பக்கத்துல இருக்க வச்சான், பார்த்தா நிச்சயமா ஏத்திட்டு தான் போவான். ஒரே வார்த்தை தான், அர்த்தம் வேற, புரிஞ்சுக்கங்க. பார்த்தா நிச்சயமா ஏத்திட்டு தான் போவான். அது மாதிரியான ஆசிரியர்களை நான் சொல்லவில்லை, அது மாதிரியான மாணவர்களை நான் சொல்லவில்லை. சரி, நீங்க அஜித் ஃபேனா இருக்கலாம், விஜய் ஃபேனா இருக்கலாம், யாரு வேணா இருக்கலாம். அதே மாதிரி பசங்க அன்சிகா, நயன்தாரா இப்படி ஃபேன்ஸா இருக்கலாம். ஆனா அதை சொல்வது உங்களுக்கு வாழ்க்கையில் பின்னாடி பெரிய பெயரை கொடுக்காது. நீங்கள் இந்த கிறிஸ் பள்ளியின் மாணவன் என்று வெளியில் சொல்லும் பொழுது, இந்த கிறிஸ் பள்ளியை முடித்துவிட்டு நல்ல முறையிலே அடுத்த லெவலுக்கு நீங்கள் உயரும் பொழுது நீங்கள் சொல்வீர்கள், இந்த கோவூர்ல இந்த பக்கம் எத்தனை ஷூட்டிங் நாங்க வந்திருக்கிறோம், இந்த ஷூட்டிங்
இந்த இந்த கோயில் முன்னாடி எவ்வளவு ஷூட்டிங் நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு சின்ன பட்டிக்காடாக ஒரு கிராமமாக இருந்த கோவூர் இன்று ஒரு நகரமாக மிளிர ஆரம்பித்து விட்டது. அதற்கு பெருமை சேர்க்கும் விதத்திலே இவ்வளவு அற்புதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு நல்ல பள்ளி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இது மிகையாகாது. நீ உன்னை நேசி. நீங்க யார குருவா எடுத்துக்கிறது? மாணவர்கள் இன்னைக்கு மாணவர்கள் யாரை குருவா எடுத்துக்கிறது? எல்லாரும் பார்த்தா சினிமா நடிகர்களை வைத்துக்கூட அது வேண்டாம். நாங்கள்லாம் சம்பளம் வாங்குறோம், நடிக்கிறோம், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸ் நாங்க, அவ்வளவுதான். நாங்க காமெடி பீஸ், ஆக்ஷன் பீஸ், ரொமான்ஸ் பீஸ், எமோஷனல் பீஸ், அவ்வளவுதான். ஆனால் நீ ரொம்ப முக்கியம். நீ, உன் தாய், உன் தந்தை, உன் குடும்பம், உன் உறவினர்கள், உன் நண்பர்கள், உன் எதிர்காலம், அது எங்களை விட முக்கியமானது. அதுக்குத்தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதைத்தான் இந்த மாணவருக்கு நான் சொல்றேன். அப்ப யாரை குருவாக எடுத்துக்கொள்வது? தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு, கேரளாவின் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் மம்முட்டி, கர்நாடகாவின் சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார், வட இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டென்றால் அவர்தான் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர் போட்டோ வீட்டுல மாட்டி வை. நீங்க மத்த நடிகர்கள் போட்டோ வச்சுக்கங்க. ஆனால் நீங்க படிக்கிற ரூம்ல டெய்லி பாடம் படிக்கிறீங்களா, அதுக்கு ஏத்தாப்புல அப்துல் கலாம் போட்டோவை மாட்டி வைங்க. அதை விட இன்னொருத்தர் போட்டோ இருக்கு. அவர் அப்துல் கலாம் வருவதற்கே காரணம் 8 மணி 5 நிமிஷம் சார். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போலாமா? போதும். ஓகேயா? ஓகே தானே? இன்னொருத்தர் இருக்கார். அவர் அப்துல் கலாமே நம்முடைய இந்தியாவுக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தார். இந்தியாவின் விடிவெள்ளி, இந்தியாவின் ஆன்மீக விடிவெள்ளி, இந்தியாவின் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரே யூத் ஐகான். அவருடைய பெற்றோர்கள்ட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் கேட்கிறேன். நீங்கள் அவருடைய பொன்மொழிகள் அடங்கிய புத்தகம் 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, 25 ரூபா, 50 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். அதை நீங்க போய் எந்த புக் ஷாப்ல கேட்டாலும் கிடைக்கும். அந்த பொன்மொழிகளை வாங்கி உங்கள் மாணவர்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள். அவர்கள் அதை படிக்கட்டும். அந்த பொன்மொழிகள் வேறு யாருடையதும் அல்ல, இந்தியாவின் ஒரே யூத் ஐகான் சுவாமி விவேகானந்தர் சொன்னது. இந்த அப்துல் கலாமையும் இந்த விவேகானந்தரையும் ஃபாலோ பண்ணா போதும். உங்க பையன் எப்படி வரணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ அவன் ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் வருவான். அவன் தவறான மாணவனாக வருவதற்கு சான்ஸே இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த ஹெரிட்டேஜையும், உயர்ந்த உண்மைகளையும், உயர்ந்த கல்வி நெறிகளையும், உயர்ந்த ஒழுக்கங்களையும் இந்த தேசத்துக்கு போதித்தவர்கள் சுவாமி விவேகானந்தரும் டாக்டர் APJ அப்துல் கலாமும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தவங்களை அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடை